السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا خير في عبد لا يذهب ماله ولا يسقم جسمه إن الله إذا أحب عبدا ابتلاه وإذا ابتلاه صبره أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிவந்த சத்திய குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுவினுடைய மகத்தான பேரருளால் சங்கையான ஹஜ்ஜு பெருநாளையும் குர்பானியும் நிறைவேற்றிவிட்டு ஜும்மாவுடைய நன்னாளிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய குர்பானிகளை நம்மிடத்திலிருந்து அல்லாஹு முழுவதுமாக ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வருங்காலங்களில் உலக முஸ்லீம்கள் யாவருக்கும், நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை, நசீபை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. துல்ஹஜ் மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருபவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பல நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் இன்றளவும் அதிகம் நினைவு கூறப்படக்கூடியவர்கள் ஹஜ்ரத் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக நாம் படிப்பதும் கேட்பதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்று சொன்னால் அது மிகையல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் உண்டான தொடர்பு என்பது மிக நெருக்கமான தொடர்பு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழுகின்ற 200 கோடி முஸ்லிம்களுடைய வாழ்விலும் உணர்விலும் வணக்கத்திலும் இணைந்தவர்கள், கலந்தவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் வாழுகின்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுவார்கள். எந்த நபிக்கும் இந்த சிறப்பு இல்லை. இப்ராஹிம் எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்க. இப்ராஹிம் எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை திருக்குரானிலே அல்லாஹ் பிரகடனம்
மாகான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியா, அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல, மாறாக வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, கலப்பற்ற முஸ்லிம் என்று சொல்வார் அல்லாஹ் திருக்குரானிலே. பியூர் முஸ்லிம், ஒரிஜினல் முஸ்லிம் யார் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி திருக்குரானிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல, வமா கான மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களிலும் அவர் இருக்கவில்லை, மாறாக ஹனீஃபம் முஸ்லிமா, ஒரு தூய்மையான அக்மார்க்கு முஸ்லிம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவார். திருக்குரான்ல பார்த்தோம்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பெயர் 69 இடங்களில் வருகிறது திருக்குரான் முழுக்க. அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு தனி சூறாவை அல்லாஹ் திருக்குரானிலே வைத்திருக்கிறார். 13வது ஜுஸுவில் வரக்கூடிய ஒரு சூறாவிற்கு சூரத் இப்ராஹிம் என்று ஒரு தனி சூறா அவர்களுடைய பெயரிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். திருக்குரானுடைய 114 சூறாக்களில் கிட்டத்தட்ட 25 சூறாக்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறார். சொல்லப்போனால் திருக்குரான் முழுக்க வியாபித்திருக்கின்ற ஒரு நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லலாம். சுமார் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இறை தூதரனுடைய அந்த தியாக வாழ்க்கையை கியாமத்து வரை வருகின்ற மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் கடைபிடிக்கப்படுகின்ற நபியாக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குரானிலே அதிகம் நமக்கு சொல்லித் தருவார். இன்னமும் சொல்ல போனால் நபிகளம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தது போன்று வேறு எந்த நபியும் புகழவில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு பல்வேறு விதமான புகழாரங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூட்டுவார். இவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தனி மனிதர் அல்ல, ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துவார். இன்ன இப்ராஹீம கான உம்மா அப்படிங்கிற அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அவர் எப்படி இருந்தார்னா கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, அவர் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்த ஒரு அடியாராக இறைவனுடைய பாதையை சார்ந்தவராக இருந்தார்கள். அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கல அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் நினைவு கூறுகின்ற போது அவர் தனி மனிதராக நிறைவேற்றிய அந்த தியாகத்தை ஒரு உம்மத்தினுடைய தியாகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குரானிலே அவர்களை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்திலே இப்படி ஒரு கட்டளை இடுவான். சும்மா வஹைனா இலைக்க அனித்தபா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நேர்மையான மார்க்கத்தை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் உமக்கு வஹி அறிவிக்கின்றோம் என்று சொல்லி காட்டுவான் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்வில் நடந்த இந்த வணக்க வழிபாடுகள், இறைவனுக்காக செய்த அவர்களுடைய தியாகங்கள், இது எல்லாவற்றையும் உங்களுடைய மார்க்கத்திலேயும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஏன் இவ்வளவு தூரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அவர்களுடைய வரலாற்று சிறப்பை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை இவைகளெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், படிக்க வேண்டும், வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான் என்பதனுடைய அந்த வரலாற்று பின்னணியை உள்ளே போய் பார்க்கின்ற போது நிறைய விஷயங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். முதலாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த விஷயம் என்னன்னா, எல்லா நிலையிலும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான்,
ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால் மறு கேள்வி என்பது கிடையாது. இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு ஹதீஸை படிச்சுட்டு இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்க, அல்லது குர்ஆனுடைய ஏதாவது ஒரு வசனம் அதனுடைய தர்ஜுமாவை படிக்கின்ற போது இப்படி மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1008 கேள்வியை கேட்குறோம். ஏன் இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமா, ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை விட்டிருக்கிறான், வட்டி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றது என்பது சான்ஸே கிடையாது. எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வட்டியினுடைய வாடகை கூட இல்லாமல் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது. அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறது. ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்களாக அவர்களுடைய சுன்னத்துகளும் நடைமுறைகளும் இந்த சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏன் எதற்கு என்ற கேள்வி கிடையாது. இதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹுவும் ரசூலும் நமக்கு பாராட்டி சொல்லுகின்றார்கள். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், எனக்கு கட்டுப்படு அப்படின்ட்டு இப்ராஹிம்கிட்ட சொன்னா மறு பேச்சு கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனிலே, நான் எனக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு வழிபடுங்கள், இந்த காரியத்தை செய்யுங்கள், இந்த அமலை செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு மறுபேச்சு இல்லாமல் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன் அப்படின்னாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உச்சத்தில் கொண்டு போய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்துவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தனுடைய காரணம் இதுதான். எந்த கேள்வியும் இல்லாமல் எல்லா கட்டளைகளுக்கும் அவர்கள் அடிபணிந்தார்கள் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஹஜ்ரத் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு அன்பு காட்டுவதற்கு அவன் நினைச்சான் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் மீது பாசம் வைக்கணும், அவர் மீது அதிகமான அன்பு செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சானா 3 கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்துவார். முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது என்னன்னா அவரை உடல் ரீதியாக சோதனைக்கு அல்லாஹ் உட்படுத்துவார். இரண்டாவது பொருளாதார ரீதியாக அவரை சோதனைக்கு உட்படுத்துவார். மூன்றாவது குடும்ப ரீதியான சோதனை அவருக்கு வரும். இந்த 3 கட்ட சோதனைகளையும் அல்லாஹ் ஒருத்தர் மீது பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நிலைநாட்டி காட்டுவான் என்று சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருட்கள் எல்லாம் அழிந்து விட்டது, என்னுடைய உடம்பும் நோயினால ரொம்ப அவதிப்படுகின்றது அப்படின்னு சொல்லி முறையிடுகின்றார். ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யா ரசூலல்லாஹ் தஹப மாலி வ ஸகம ஜிஸ்மி, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளெல்லாம் அழிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் உடம்புல நோய் வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்படுகின்றேன் என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா கைர ஃபீ அப்தின் லா யதுஹபு மாலுஹு வ லா யஸ்குமு ஜிஸ்முஹு. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு நலவை நாடிவிட்டான் என்று சொன்னால், அவர் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால், அப்பொழுது அவருடைய பொருளிலும் அவருடைய உடல்நிலையிலேயும் அல்லாஹ் சோதிப்பான். சோதிக்காமல் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இன்னல்லாஹ இதா ஹப்ப அப்தன் இப்தலாஹு, ஒரு அடியானை அல்லாஹ் பிரியப்பட்டால் அவரை சோதனைப்படுத்துவான். வைதபத்தலாஹு சப்பரா, அந்த சோதனை வருகின்ற நேரத்திலே அவர் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். எல்லா கட்ட சோதனையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. பொருளாதாரத்திலே சோதிக்கப்பட்டார்கள், குழந்தைகளுடைய விஷயத்திலே சோதிக்கப்பட்டார்கள். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இதையும் சொல்லி காட்டுவாங்க.
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு அடியானை சோதிக்கணும்னு சொல்லிட்டா, மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி பி நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி. ஒரு அடியானை அல்லாஹ் முஃமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவரை அல்லாஹ் பிரியப்படுகின்ற நேரத்தில் அவர் உயிரிலும் கலந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் சோதிப்பான். அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் சோதிப்பான். எந்த அளவுக்கு அவரை சோதிப்பான்னு சொன்னா, ஹத்தா யல்கல்லாஹு தஆலா, மறுமையை அவர் சந்திக்கின்ற வரை, அல்லாஹுவை சந்திக்கின்ற வரைக்கும் அவரை அல்லாஹு சோதித்து கொண்டே இருப்பான். வமா அலைஹி மின் ஹதியத்து, அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, எல்லாமே அங்கே மன்னிக்கப்பட்டது என்று வருகின்ற சூழ்நிலை வரைக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த மனுஷனை சோதிச்சுட்டே இருப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே வாழ்வில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுனாவே நம்மலாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறோம். என்ன இப்போதான் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அடுத்து பொண்டாட்டிக்கு வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு வந்துருச்சு, அல்லாஹ் ஏன் தான் இப்படி என்னையெல்லாம் சோதிக்கிறானோ அப்படின்லாம் நம்ம பேசுகிறோமல்ல. இது அல்லாஹ்வுடைய பிரியம் என்பதை நாம் ஒரு புறத்தில் புரிவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ் நம் மீது ஒரு பாசம் கொண்டு விட்டால் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நாம் அவனை மறக்காமல் இருக்கிறோமா என்பதைத்தான் அல்லாஹ் அங்கே கண்காணிக்க விரும்புகிறான். அதனால சோதனைகளை தருகிறான். அதை புரியாம அல்லாஹுவை திட்டுவதோ அல்லாஹுவை நிந்திப்பதோ கூடாது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. 3 கட்ட இந்த சோதனைகளும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் இருந்துச்சு. நம்ரூத் நமக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய கொடூரனாக இருந்தார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரில் அல்லாஹ் சோதனை நடத்திய கட்டம் அது. நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகின்றது. ரப்பி அல்லாஹ் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுவதற்கு முடிவு செய்கின்றான். பல ஆண்டுகள் விறகுகள் கொண்டு கொட்டப்பட்டு அங்கே நெருப்பு மூட்டப்படுகின்றது. வரலாறுகளில் எழுதுகிறாங்க, ஏதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளைக்கு ஏதாவது ஒரு நேர்ச்சை இருந்தது என்று சொன்னால் அவள் சொல்லுவானா, இப்ராஹிமிற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நெருப்பு குண்டத்திற்கு விறகை சுமந்து கொண்டு போய் நான் போடுகிறேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணுவார். அந்த அளவிற்கு மிக கொடூரமாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவன் நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினார். பக்கத்தில் கூட போக முடியல. வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு லிஃப்ட் மாதிரி எதையோ ஒன்று சென்று மஞ்சனிக் அப்படின்னு சொல்லி அதற்கு சொல்லுகிறார்கள் அரபியில். ஒரு தூரத்தில் இருந்து பட்டனை அமுத்தினா போய் உழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சு நெருப்பு குண்டத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிவதற்குண்டான வேலைகள் வந்தபோது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிமார்கள் வரலாறுகளில் சோதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு உதவுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் எல்லாம் வந்தார்கள் என்று வரலாறுகளில் பார்க்குறோமல்ல. கேட்டாங்க, மலக்குமார்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, ஏதாவது நாங்கள் உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்தில் எந்த தேவையும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஜிப்ராயிலே, உன்னிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக ஃபிஸ் ஸமாஇ வாஹித், உலகத்திற்கான ரப்பு நீ மட்டும் தான், நீ ஒருவன் தான், உன்னை தவிர ரப்பு யாரும் கிடையாது. அதே மாதிரி வ அன ஃபில் அர்லி வாஹிதுன் உஅ்புதுக், உன்னை வணங்குகின்ற அடியான் நான் மட்டும் தான் இருக்கிறேன். நீதான் ரப்பு ஒருவன், உன்னை வணங்குவதற்கான அடியான் நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனக்கு நீ உதவி செய்யாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் காரியத்தை ஒப்படைத்தார்கள் என்று வரலாறுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த வரலாறுகளில் இருந்து தெரிகின்ற செய்தி என்னன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சோதனைகளும் வந்தாலும் நாம் அழுத்தமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவிக்க வேண்டிய செய்தி, அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஆழமாக நம் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் அறியாத புறத்திலிருந்து நம் கஷ்டங்கள் நீங்கும், நாம் அறியாத புறத்திலிருந்து நம் பொருளாதாரம் பெருகும், நாம் அறியாத புறத்திலிருந்து பல்வேறு நிஅமத்துகளை அனுபவிப்போம். இது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகின்ற செய்தி. இரண்டாவது, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதாரத்திலே சோதிக்கப்பட்டார்கள். பொருளாதாரத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள்
மலக்குகள் மனித தோற்றத்திலே வருகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று அறிவிப்புகளில் வருகிறது. ஏராளமான சொத்துக்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. 5000த்திற்கு மேற்பட்ட ஆட்டுப்பட்டிகள், 5000 ஆடு இல்லை, 5000த்திற்கு மேற்பட்ட ஆட்டுப்பட்டிகள். கிராமங்களில் போகும்போது பார்த்துருப்போம், அப்படியே சதுர சதுரமாக குச்சிகளை வச்சு இப்போ ஆடுகளை உள்ளே அடைத்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அது கூண்டு மாதிரி இருக்கும், அந்த கூண்டுக்குள்ளேயும் 100 ஆடு இருக்கும், 200 ஆடு இருக்கும். இந்த மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5000த்திற்கு மேற்பட்ட ஆட்டுப்பட்டிகள் இருந்தது. அந்த 5000 ஆட்டுப்பட்டிகள் ஒவ்வொன்றிலேயும் 5000 ஆடுகள் இருந்தது. சுபஹானல்லாஹ். நம்மளாம் சும்மா கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா, எவ்வளோ பங்களா இருக்குது தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறோம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு சொத்துக்களுக்கும் அதிபதியாக இருந்தும் ஒரு மிக சாதாரண நபியாக, மிக சாதாரண மனிதனாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த ஆட்டுப்பட்டிகளை பாதுகாப்பதற்கு என்றே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வேட்டை நாய்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 12,000 வேட்டை நாய்கள். ஒவ்வொரு வேட்டை நாயினுடைய கழுத்திலையும் தங்க வளையத்தை அணிவித்திருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு கோடி கணக்கான சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த பணங்காசி எனக்கு துச்சம் என்பதற்கு அந்த தங்க காப்புகள் வளையத்தில் எழுதப்பட்டிருந்தது, உலகம் அசுத்தம், அசுத்தம் அசுத்தத்தில் தான் சேரும். பல காசுகள் எல்லாமே அசுத்தம், உலகமும் அசுத்தம், இந்த நாயும் அசுத்தம், அசுத்தம் அசுத்தத்தோடு சேர்ந்துச்சு, நஜீஸ் நஜீஸோடு கலந்து விட்டது என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் எழுதி வைத்திருந்தார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கிறோம். மிகப்பெரிய படிப்பினை பெற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற பணங்காசு எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொடக்கு போடுற நேரத்தில் எல்லாம் நினைச்சானா எல்லாம் காலி. அதே சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பவனை லட்சாதிபதியாக கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் சக்தி பெற்றவர். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கிற அந்த மமதை காணாம போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இதிலிருந்து ஒரு ஆடு தாங்கன்னு கேட்டாங்க. மனித தோற்றத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆடு என்னப்பா, இந்த 3ஆ பிரித்து 3ல் 1 தூக்கிட்டு போனாங்க. அப்போ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தார்கள். சுபூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன்னாங்க. சொன்னால் என்ன தருவேன்னு கேட்டாங்க. சொன்னால் என்ன தருவேன், எனக்கு என்ன லாபம், முதல்ல 3ல் 1 பங்கு கொடுத்தனால உனக்கு இந்த திக்கரை சொல்லியாச்சு, இப்போ 2வது தடவை கேட்குற, எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த இருக்குதல்ல அதில் பாதி தந்துடுறேன், 3 பங்கு போய் 2 பங்கு இருக்குல்ல, 2ல் இன்னொரு பங்கை எடுத்துக்கன்னாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டவனே திரும்பவும் சொல்கிறாங்க. 3வது தடவையும் கேட்குறாங்க. 3வது தடவையும் என்ன தருவேன்னு கேட்டப்போ இந்த சொத்து பூரா எடுத்துக்கன்னாங்க, கொடுத்தாச்சு. 4வது தடவை கேட்டாங்க, உங்கள்கிட்ட தான் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை, அப்போ என்னத்தை தருவேன்னாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னையே நான் தருகிறேன், அல்லாஹ்விற்காக என்னையே நான் அடிமையாக தருகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள், அந்த திக்ரை சொல்லுங்கன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய தேர்வு சரியான தேர்வு, அல்லாஹ் ஹலீல்னு அல்லாஹ் உங்களை சொன்னதுக்கு காரணம் பொருத்தமாயிருச்சு. இவ்வளவு நெருக்கத்திற்கு நீங்கள் அல்லாஹ்வினோடு இருப்பதனுடைய காரணம் இப்பொழுது எங்களுக்கு புரிந்து விட்டது. நான் ஜிப்ரீல், எல்லா சொத்துக்களையும் வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஜும்மால சொன்ன மாதிரி குர்பானி ஆடு கொடுங்கன்னு சொன்னால் 12,000 15,000 போட்டு வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கிறோம்.
ஒரே ஒரு திக்ருக்காக, இறைவனை புகழ்வதற்காக, இறைவனுடைய அந்த மகத்துவமான அந்த கலிமாவை பெறுவதற்காக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அல்லாஹ்விற்காக கொடுத்தாங்கன்னா, உயர்ந்த இடத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இருப்பதற்குரிய காரணம் இதுதான். மூன்றாவது, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப ரீதியாக சோதிக்கப்பட்டார்கள். மனைவியால், மக்களால், எல்லா விஷயங்களிலும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். எல்லா சோதனையும் வென்று காட்டியவர்கள். இன்னமும் சொல்ல போனால் மரணத்திற்கு பிறகும் உம்மத்தே முஹம்மதியாவின் மீது அன்பு கொண்ட நபி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கின்ற போது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கின்ற முறை வருகிறது. உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய உம்மத்துகளை அதிகமாக சொர்க்கத்திலே மரங்களை நடுவதற்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன, எப்படி சொர்க்கத்திலே ஏன் உம்மத்து மரங்களை நடுவது என்று கேட்டபோது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரை அதிகமாக ஓதச் சொல்லுங்கள். இது உங்களுடைய உம்மத்திற்கு நான் சொல்லுகின்ற வசியத்து, அதை அவர்களை பின்பற்ற சொல்லுங்கள் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தின் மீது அபரீதமான அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள் என்பதை, மரணத்திற்கு பின்னாலும் இந்த உம்மத்திற்கு ஒரு வசியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் போற்றப்படுவதற்கு மிக தகுதியானவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அன்னாருடைய வாழ்க்கையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நாமும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.